மூலம் ஏதாவது திமுக அரசாங்கம் ஏதாவது ஒரு உருப்படியான விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணோம், ஆக்கப்பூர்வமான விஷயம் ஏதாச்சும் பண்ணோம், அதை பற்றி ஏதாவது நல்ல விதமாக பேசலான்னு பார்த்தா எப்போவுமே ஒன்று டிவிக்கு கட்சியில் இருக்கிற தற்கொலைகள் மாதிரி எதையாவது ஒன்று நம்ம திமுக உடன்பிறப்புக்கு முட்டு கொடுக்குறது, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. நம்மளால என்ன பண்ண முடியும், பேச வேண்டிய சூழ்நிலை வருது. மகளிர் விடியல் பேருந்து, அதாவது கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் 6 நாள் ட்ராவல் பண்ணி சென்னைக்கு வந்திருக்காங்க, ₹1 செலவு இல்லாமல். அதாவது எல்லா நேரத்திலும் பெண்கள் கையில் காசு இருக்காதான், அந்த மாதிரி சூழ்நிலையில் மகளிர் விடியல் பேருந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்றது இதை வச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நிகழ்ச்சியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி தெரிவிச்சிருக்கலாம். இதை கேட்கும்போது நமக்கு நான் நடு சாமத்தை நான் ஏன்டா சுடுகாட்டுக்கு போகணுன்ற கதை தான் வருது. அதாவது 6 நாள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவு ₹200 ஆனால் கூட 6 நாளைக்கு ₹1200. ஒரு நாளுக்கு ₹1000 ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தா கூட 6 நாளுக்கு ₹6000, டோட்டலாக ₹7200. இந்த ₹7200 நீங்கள் செலவு பண்ணி மகளிர் விடுதி ஃப்ரீயாக வரத்துக்கு ₹500 கொடுத்தா ட்ரெயினில் அங்கேருந்து கன்னியாகுமரியில் சென்னைக்கு இறங்கிடலாம். அதாவது ₹200 ஊபி கேள்விப்பட்டிருக்கோம், ₹200 கொத்தடிமை கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னடா புதுசாக இருக்குது. அதை விட என்ன ஒரு கொடுமைன்னா, இன்றைக்கி நாட்டில் 60 வயசு 80 வயசு முதியவர்களுக்கே பாதுகாப்பு உள்ள சூழ்நிலை தான் நடந்துகிட்ருக்குது. அது பத்தாதுன்னு பெண்கள் ஒரு 10 வயசு குழந்தைலேருந்து 5 வயசு குழந்தைக்குமே பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இருக்குது. மகளிருக்கு சொல்லவே வேணாம். பாலியல் ரீதியாக வன்புணர்வு சம்பவங்கள், குற்றங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் தான் கண்கூட தெரிஞ்ச விஷயம். இதை இவங்க நிரூபிக்கிறதுக்காக கன்னியாகுமரி சென்னைக்கு 6 நாள் எதுக்கு ட்ராவல் பண்ணணும்? அது சரி, உங்கள் மூஞ்சிங்கெல்லாம் பார்த்தா உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற பெண்ணுங்களுக்கும் அது ஆண்களுக்கும் தான் பிரச்சனை வரப்போகுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அது பார்க்கும்போதே தெரியுது. அதுலேருந்து 2வது, இந்த 6 நாள் ட்ராவல் பண்ணு இதுங்களுக்கெல்லாம் குடும்பம், குட்டி, புருஷன், வேலைக்கு போகணுமே, இப்படிலாம் இல்லாத இது முகத்தில் இதுங்க எப்படிடா இது திராவிட மாடலுக்கு முட்டு கொடுக்கலான்னு பல கொத்தடிமைகள் வேலை பார்த்துட்டு இருக்க வேலையில் இதுங்களுக்கு எப்படி இந்த மாதிரி விஷயம் தோணுச்சுன்னு தெரில. 6 நாள் இவங்க ட்ராவல் பண்ணி நெகிழ்ச்சியாக மு.க. ஸ்டாலின் நன்றி தெரிவித்தாங்களாம். அவங்க முகத்தங்கள்லாம் பார்க்கும்போதே தெரியுது நீ எந்த அளவுக்கு குடும்ப பாங்கான பெண்கள்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு இந்த மகளிர் விடியல் பயணத்துக்கு முட்டு கொடுத்து மு.க. ஸ்டாலின் நன்றி சொல்ல போகிறீங்க? அப்படி ஒரு சம்பவமாக ஒரு திமுகவில் ஒரு நல்ல விஷயம் நடந்து இருக்குது. நம்ம கற்பனையில் கூட யோசிக்க முடியாத அளவுக்கு தான் இங்கே நடந்துகிட்ருக்குது இந்த திராவிட மாடல் ஆட்சியில். இதுக்கு வேறு இவங்க கன்னியாகுமரி ட்ராவல் பண்ணுறாங்களாம்.